இன்னைக்கு பாருங்கள் 13/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்க்கு ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனலில். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கப்பா. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12/4/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1/9/1. இந்த 1/9/1க்கு பார்த்திங்கன்னா 9 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். 6 மணிக்கு 9/1/5. இதுலேயும் பார்த்திங்கன்னா 9 நம்பரும் கிடச்சிருக்கு, 5 நம்பரும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாதிரி வந்திருக்குன்பா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏசியில் வர வேண்டியது மாறி வந்திருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 9/5க்கு பார்த்திங்கன்னா 9/5 கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து கனெக்ட் ஆகுது. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. 2/7லேருந்து ஒரு நம்பரு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. 2/7 இல்லைனா 5/0 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பவரில் தான் கிடச்சிது. 2/7 5/0 இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து. ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி இந்த 7ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பராகவே ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கணும்பா. நம்மளுக்கு அதுதான் ஆல் போல்டையும் ஃபெயில் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இந்த 2/7 பவர்லேயும் 5/0 பவர்லேயும் கிடச்சிருந்தது. அந்த 2 நம்பர்லேயும் பவர்லேருந்தும் சரி எதுலையாச்சும் இதில் ஒரு நம்பர், இதுலேருந்து ஒரு நம்பர், இதுலேருந்து ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒன்று வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தது. மிஸ் ஆகிடுச்சுன்பா. சரி, ஓகே, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அந்த பாக்ஸு. ஆல் போர்டு வந்து அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 5/0ன்னு கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகியிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 8 மணிக்கு ரிசல்ட் பாருங்கள். 1/4/3. இந்த 1/4/3க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி 1/3ன்றது வந்து ஏசியில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4/3 நம்ம சேர்த்து கொடுக்கல, 1/4 சேர்த்து கொடுக்கல நம்மளுக்கு. ஏன்னா 3 செட்டு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறதுனால நிறையா செட்டு கொடுக்கல. அதாவது இந்த 3 செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் தான் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1/4 1/3 1/4 1/3 மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் நம்மளுக்கு 2 நம்பரும் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சுன்பா. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் மாறி வந்திருந்தால் இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் நீங்கள் கிடச்சிருக்குன்பா. இதை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 4 பாக்ஸ்லேயுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு பாருங்கள். 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2ல் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி 8 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி. ஃபுல் பாக்ஸ் எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கும் 6 மணிக்கும் அப்படி தான் இருக்குது. எப்போவாச்சும் பாஸ் ஆகுது, எப்போவாச்சும் ஃபெயில் ஆகிட்டுருக்குது. 8 மணிக்கும் கேரளாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிட்டுருக்குது. அது நான் டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் வர்றேன். 8 மணிக்கும் கேஎலுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 மணிக்கும் 6 மணிக்கும் மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. இடையில பாஸ் ஆகுது, இடையில ஃபெயில் ஆகுது. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0/5 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம்னா 5ஆம் நம்பர் வெற்றி கிடச்சிருக்கும். 2/7 0/5 ரெண்டும் ஸ்ட்ராங்காக கிடச்சது தான். நான் 2/7 கொடுத்துருந்தேன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 3/8லேருந்து ஒரு நம்பர் வந்துடும்னு எதிர்பார்த்தோம். மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு டபுள்ஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன் 3 ஷோவிலையும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 செட்டு மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கே வந்து 1ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து 8 மணிக்கு வந்து நான் எதிர்பார்த்தது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து நம்மளுக்கு 1ஆம் நம்பரே கிடைக்கல கேசிங்கில். நம்ம 1 மணிக்கு எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 3/8லேருந்து ஒரு நம்பர் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து இந்த 3/8 நான் இங்கே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து 8 மணிக்கு தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். டபுள்ஸில் வரும்னு சொல்லி அது மாறி 1 மணிக்கே வந்து இறங்கிடுச்சுன்பா.
சரி ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு. ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது, அப்புறமாட்டி ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. கேரளா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வெற்றி கிடச்சிட்ருக்குது. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வேணுன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்க்கு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த நம்பர்ஸில் கிடைக்கிறதுல இதில் கொஞ்சம் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது, போர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து நான் அந்த குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்களாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேனலுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 300 ரூபா ஒரு மாதம் வேலிடிட்டி இருக்குன்பா. 30 நாள் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு ஒரு சேனல் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். அது ரிசல்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மிஸ் நம்பர் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாச்சு சேனல்லாம் ஆரம்பித்து. அதுதான் நம்ம வந்து சொல்கிறது. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி பாருங்கள் 13/4/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 8-1, 8-6, 1-2. பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 8-1-2, 8-1-0, 8-6-2, 8-6-0, 7-1-2, 7-6-0. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, 8-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு பாருங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-6, 2-1, 2-9. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-0-6, 2-0-9, 2-8-6, 2-8-9, 3-0-6, 3-8-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, 1-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-3, 9-4, 9-0. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-6-3, 0-6-4, 0-8-3, 0-8-4, 9-6-3, 9-8-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0-3, 0-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸிங்காக மட்டும் பாருங்கன்பா. கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. நான் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க கிடையாது, கெஸிங் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். நம்மளுக்கு பாருங்கள் 3 ஷோலையும் நாளைக்கு 1 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு இந்த 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 99003388 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 1 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு தான் நம்மளுக்கு போன மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டபுள்ஸில் அடிச்சிட்ருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு இந்த மந்த் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அதிகமாக டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு டார்கெட் பண்ணிக்கங்க. 1 மணிக்கும் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்பா. சரி ஓகேன்பா. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். கெஸ்ஸிங் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 300 ரூபா தான். 300 ரூபா பார்த்திங்கன்னா பெரிய காசு கிடையாது. 300 ரூபா 1 மந்த் வேலிடிட்டி இருக்கும். ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு 300 ரூபா தான் நண்பா. ரொம்ப பெருசாலாம் அமௌண்ட்டு இல்லை. 4 ஷோக்கும் சேர்த்து கெஸிங் கொடுக்குறேன். ஒரு ஷோக்கு இல்லை, 2 ஷோக்கு இல்லை, 4 ஷோக்கும் சேர்த்து கெஸிங் கொடுக்குறேன். சில நாள் பாஸ் ஆகுது, சில நாள் ஃபெயில் ஆகுது, அப்படி தான் வருது. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அதாவது கேஎலாக இருக்கட்டும், இல்லை 1 மணியாக இருக்கட்டும், இல்லை 6 மணியாக இருக்கட்டும், எதுக்கு கரெக்டாக கொடுக்குறேன்னு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் எடுத்துக்கங்க. இதை நம்ம சொல்கிறது. சரி ஓகேன்பா. விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.